மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் ஒரு பெரிய சர்ப்ரைஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். எஸ் உங்களுக்குமே தெரியும், இன்னைக்கு வந்துட்டு கலர்ஸ் தமிழ் அவங்களுடைய 7th இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சேனல் ஆரம்பிச்சு 7 இயர்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய சீரியல்ஸ் நிறைய ஷோஸ் இந்த மாதிரி இனோவேட்டிவா கொண்டு வந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா ஸ்டார் விஜய் அண்ட் கலர்ஸ் உடைய மெர்ஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நிறைய ஸ்டார் விஜயுடைய ப்ராடக்ட்ஸ் கலர்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுடைய 7th இயர் ஆனிவர்சரியை முன்னிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நம்மளுடைய பிக் பாஸ் சீசன் 8 இருக்கு இல்லையா, தமிழ் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அதனுடைய ரிப்பீட், அதாவது ரீடெலிகாஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய கலர்ஸ்ல கொண்டு வராங்க. எஸ் கமிங் February 23rd இருந்து ஷோ லான்ச் ஆகுது. எங்க அப்படின்னா கலர்ஸ் தமிழ்ல. ஸோ ஈவினிங் 7 o'clock வந்து லான்ச் பண்றாங்க February 23rd சண்டேல இருந்து. அதே போல 24ல இருந்து ஏதாச்சும் ஒரு நியூ டைமிங் கொடுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அந்த 9 to 10 அப்படின்ற ஒரு டைம் பேண்ட் வேணா கொடுக்கலாம். ஸோ 1 hour 1.5 hours அந்த மாதிரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ 24ல இருந்து 2 நியூஸ்ல வந்து லான்ச் பண்றாங்க. மயில் அப்படின்ற ஒரு சீரியலும், அதாவது 8:30க்கு வந்துட்டு காதலா காதலா சீரியல் நினைக்கிறேன். மயில் வந்து 8 o'clock லான்ச் ஆகுது. 8:30க்கு வந்துட்டு காதலா காதலா சீரியல். 9 o'clock மேபி பிக் பாஸ் சீசன் 8 வந்து கொண்டு வரலாம். ஸோ நிறைய புதுசா வந்து சேனல் கொண்டு வராங்க. நிறைய விஜய் டிவியுடைய அந்த ரைட்ஸ் எல்லாம் வாங்கி மேபி ஓல்டு சீரியல்ஸ், விஜய் டிவி சீரியல்ஸ் உடைய ரீடெலிகாஸ்டுமே அங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லைக் பாரதி கண்ணம்மா சீசன் 1 அண்ட் அதே போல பாண்டியன் ஷோ சீசன் 1 இந்த மாதிரியும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு. அதனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். இல்ல அப்படின்னாலுமே எனக்கு தெரிஞ்ச இந்த பிக் பாஸ் சீசன் 3 கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது அந்த ஒரு சீசன் மட்டும் தான். ஸோ கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே அவங்க இப்போ ரீசெண்டா முடிஞ்சதா அவங்க இது வந்து கொண்டு வராங்க. அதே போல அடுத்த சீசன்லாம் வருது இல்லையா? ஸோ மேபி அது கலர்ஸ்க்கே போகிறதுக்கே கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் சொல்லி வைக்கிறேன், ஏன்னா எப்படியும் மாறலாம். ஏன்னா அதர் இப்போ ஹிந்தி சேனல்ஸ்ல வந்துட்டு கலர்ஸ் தான் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட அவங்க சேனல் ரைட்ஸ் ஸ்வாப் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் விஜயில தான் வரும். ஒரு 10% கலர்ஸ்க்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவுமே கூட. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இது இல்லாம கலர்ஸ் உடைய சீரியல்ஸுமே டப் ஆகி விஜயில வரலாம். ஸோ பண்ணலாம். நிறைய சீரியல்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிவோஷனல் சீரிஸ்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் டப் பண்ணி இந்த 5:30 அந்த மாதிரி ஸ்லாட் போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த 10:30க்குலாம் கூட இந்த நாகினி சீரியல்ஸ் ஏதாச்சும் ஒன்று, நாகினி சீரிஸ் இருக்கு இல்லையா, ஏதாச்சும் ஒன்று டப் பண்ணி கொண்டு வந்து 10:30க்கு போடலாம். பட் சேனல் என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.